TipsLavanya யூடியூப் சேனல். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியை கண்டாலே ஆகாது. இட்லியில் சில்லி இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் சில்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க சில்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சின்ன இட்லினால 8 இட்லி எடுத்திருக்கேன். இட்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இட்லியும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இட்லியை போட்டிங்கன்னா தான் இட்லியில் எண்ணெய் உரியாமல் இருக்கும். எல்லா இட்லியும் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இட்லி ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லியை பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனோடனே நீங்கள் இட்லியை எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சில்லி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பல் பூண்டை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா குடமிளகா கொஞ்சோன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். குடமிளகா வெங்காயம் போடுறப்ப அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே வெங்காயம் தக்காளி குடமிளகா எல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. டேஸ்டான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இட்லி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.